மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு மார்ச் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை வெளியிட்ட பின் பேட்டியளித்த அவர், வீர வசந்தராயர் மண்டப சீரமைப்பு பணிகள் தாமதமாவதே கும்பாபிஷேக விழா தள்ளிப்போக காரணம் என்றார். மதுரை கோயில் வீர வசந்தராயர் மண்டபத்துடைய பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. வருகின்ற 2ஆம் தேதி கூட 3ஆம் தேதி காலையிலே திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய திருத்தேர் 1991ஆம் ஆண்டு தீக்கிரையாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த திருக்கோயிலினுடைய வெள்ளித்தேரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துடைய நலத்திட்ட வழங்குகின்ற நிகழ்ச்சியில் அந்த வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி 500 கிலோ வெள்ளி உபயதாரர்கள் துணையோடு சரி செய்யப்பட்டு அந்த வெள்ளித்தேர் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துப்படி வெள்ளோட்டத்திற்கு விடப்பட இருக்கின்றது. அதை முடித்து கொண்டு 3ஆம் தேதி காலை நான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு சம்பந்தப்பட்ட பணிகளை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அதில் முக்கிய பணி வீர வசந்தராயர் மண்டபத்தோடு சேர்ந்து அதை குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதால் தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. குடமுழுக்கிற்கு மற்ற தேவையான அனைத்து பணிகளும் முடிவுறுகின்ற நிலையில் இருக்கின்றது. வீர வசந்தராயர் மண்டபத்திற்கு கல் எடுக்கின்ற பிரச்சனை, அதேபோல் கல் சேருவதற்குண்டான சூழ்நிலை, இவைகளால் தான் காலதாமதம் ஏற்பட்டது. உறுதியாக இந்த மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.